தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. பிரச்சனை ஆயிடுச்சா? ஏன், என்னாச்சு மேடம்? அது வந்து இந்த சிக்னல் என்ற கிராமத்துல இருந்து 4 பசங்க வந்தாங்கல்ல மேடம். அன்பினியா, பொன்னி, அப்புறம் மாறன்மொழி, அள்ளின்னு அந்த 4 பேரும் எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க மேடம். அவங்க ரூம்குள்ள போய் பார்த்தா தலகாணி எல்லாம் பெட்ல செட்டப் பண்ணி வச்சு பெட்ஷீட் எல்லாம் மேல போட்டு அவங்க படுத்திருக்கிற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிட்டு எங்கேயோ போயிட்டாங்க மேடம். வாட்? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வார்டன் நீங்க? அம்மா மேம், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இப்பதானே ஆபரேஷன் பண்ணாங்க. கத்தி பேசுனீங்கன்னா ஸ்டிச்சஸ் ஏதாவது வெளியே வந்துரும் மேடம். சொல்லுங்க, என்னாச்சு? என்ன இப்படி சொல்றீங்க? இந்த பாண்டியன் எங்க தான் போனாரு? மேம், சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மேம். சார் வெளியே போறதா கிளம்பி போனாரு. அப்பதான் சார் கிட்ட இந்த மாதிரி 4 பேரையும் காணும்னு சொன்னோன்னே நான் ரிட்டர்ன் வரேன்னு வந்துட்டு இருக்காரு மேடம். எனக்கு தெரிஞ்சு அவங்க 4 பேரையும் தேடுறதுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு, இன்னொரு ஃபோனும் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இடியட்! இந்த பாண்டியன் எதுக்கு இப்படி பண்றான்? இவனை நம்பி நான் ஒரு விஷயத்த பண்ணதுக்கு எனக்கு நல்ல தண்ணி காமிச்சிட்டு இருக்கான் அவன். அவனை பொறுத்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா தண்ணி அடிக்கணும். ச்சே, இங்க எனக்கு இப்படி ஆனது கூட தெரியாம அவன் நல்லா அங்க சுத்திட்டு இருக்கானா? அவனை அடுத்த டைம் பார்க்கும்போது 2 தட்டு தட்டி வைக்கணும். அப்போதான் அவனுக்குலாம் புத்தி வரும். செலவுக்கு காசு எப்போதும் அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே இருக்கிறதுனால தானே ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். ஐயோ, ஃபர்ஸ்ட் அந்த 4 பேரு, அதுல முக்கியமா அந்த பொன்னி. இதுங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. சென்னையிலேயே இதுங்க 4 பேரையும் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எனக்கே தண்ணி காட்டுதுங்களா? வார்டன், போனை கட் பண்ணுங்க. அந்த 4 பேரும் அப்புறம் அந்த பாண்டியன் ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே மேடம். பிரின்சி, என்னோட போன்ல சங்கர்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணு. சென்னையிலேயே ஒன் ஆஃப் த ரவுடி அவன். இந்த 4 பேரும் எனக்கே தண்ணி காட்டுதுங்களே. சங்கர்ட்ட சொல்லி இந்த 4 பேரையும் தூக்குறேன். பொன்னி, அன்பினியன், அள்ளி, மாறன்மொழி என்னோட கஸ்டடியில இருந்துட்டு என்கிட்டயே தண்ணி காட்டுதுங்களா? சங்கர் கிட்ட சொல்லி ஒரு ஆட்டம் ஆட்ட வைக்கிறேன். அப்பதான் இதுங்கெல்லாம் அடங்கி ஒட்டங்கி கிடக்குங்க. 10வது படிச்சுக்கிட்டு என்ன திமிரு? பிரின்சி, காலை கனெக்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஹலோ சங்கர். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆகுது. இருக்கேன் சங்கர், இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ல தான் இருக்கேன். அதுதானே, ப்ராப்ளம்ல இருக்கும்போது தானே என்ன கூப்பிட முடியும். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு இப்ப சென்னையில தான் இருக்கேன். என்னாச்சு? ஆக்சுவலா நான் இப்போ ஒரு கிராமத்துல விவசாய நிலத்தை வாங்கி ஃபேக்டரி கட்ட போறேன். பாரா, அடிச்சு புடிங்கிட்டீங்களா? அப்படியே வச்சுக்கோ. இனிமே தான் ஃபேக்டரி கட்டவே ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு ரொம்ப இடைஞ்செல்லாம் எனக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை தான் சென்னையில என்னோட இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்காக அனுப்பியிருந்தேன். அவ கூட 4 பேர் சேர்த்துக்கிட்டு டவுட் வரக்கூடாதுன்னு ஸ்கூல்ல இருந்தே போற மாதிரி அனுப்பியிருந்தேன். அதுங்க நாளும் யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாம வார்டன் கண்ணிலையும் மண்ணள்ளி போட்டுட்டு எங்கேயோ சுத்த போயிருச்சுங்க. ஹோ, புரியுது. இப்ப அதுங்களுக்கு ஒரு பயத்தை காட்டணும், அதானே? அதேதான் சங்கர். காட்டிடுவான். ஆமா, பாண்டியனுங்க அவனும் அங்கதான் இருக்கான். அவனை தான் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ஹெட்டா போட்டு அந்த 4 பேரையும் கவனிச்சுக்கோன்னு சொன்னேன். ஆனா அவன் கோட்டை விட்டுட்டான். சங்கர், அவனை நம்பினதுக்கு உன்னையாவது நம்பி இருக்கலாம். அவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. ப்ளீஸ், எனக்காக நீ போய் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோ. ஓகே சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன். சங்கர், எவ்வளவு போட்டு விட? உன் விருப்பம். சும்மா சின்ன வேலை தானே கொடுத்துருக்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 2ஓ 3ஓ போட்டு விடு. சரி. என்ன நீலாம்பரி, குரல்ல கம்பீரமே இல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. என்னால ரொம்ப நேரம் பேச முடியல. நான் போனை வைக்கிறேன். நீ இன்ஸ்டிடியூட்ல போய் பார்த்துட்டு என்னன்னு கேட்டுக்கோ. சொல்லிட்டீல, அதெல்லாம் எப்படி விசாரிச்சு எப்படி போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ இரு. ஓகே சங்கர், பாத்துக்கோ. நான் போனை வைக்கிறேன். எதுவா இருந்தாலும் கூப்பிடு. ஓகே. மேம், எனக்கு ஒரு டவுட். சொல்லு பிரின்சி. எப்படி மேம் எல்லா ஊர்லயும் ஆளுங்க வச்சிருக்கீங்க? எந்த ஊர்ல எது நடந்தாலும் எவனுக்காவது போனை போட்டு உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்றீங்க? பிசினஸ்னா சும்மாவா? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட இருக்கிறதுனாலதான் என்னால எந்த இடத்துல இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியும். ஒரு பிசினஸ் பண்ணி பாரு, எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு அப்ப தெரியும். நான் ஏன்டி பிசினஸ் பண்ணி லோன்னு அலையணும்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன். நீ பண்ணு. நீ யாருப்பா? பெரிய ஆளு, ரொம்ப திறமசாலி. மேம், இன்னொரு டவுட்டு. நான் இந்த நிலைமையில இருக்கும் போதுதான் உனக்கு டவுட்டா வருமா? என்ன சொல்லு. இல்ல,
இவ்ளோ பிசினஸ் இருந்து இவ்ளோ பவர் இருந்து என்ன மேம் பிரயோஜனம்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஈ உங்களை பயமுறுத்திட்டு போயிருக்கு. அந்த ஈய கூட சாவடிக்க முடியலையே. ஏய், அத வர ஏன் ஞாபகப்படுத்துற? டென்ஷன் பண்ணிக்கிட்டு. மேம் ஞாபகப்படுத்தல, அதுதானே மேம் உண்மை. இந்த பஸ் வர இன்னும் காணலையே. இந்த பஸ் வந்து நான் டவுனுக்கு போய் அங்க இருந்து சென்னை பஸ் ஏறதுக்குள்ள சுபா. என்ன என்ன இப்ப என்னத்துக்கு இது இங்க வந்துச்சு? என்ன செய்னே? எங்கனே? எங்கேயோ புரட்டாப்ல இருக்குது. சென்னைக்கு தான்ல போறேன். அள்ளிய போய் கையோட கூட்டி ஆற போறேன். சென்னைக்கு போறீங்களா? ஐயா, மாறன் அங்கதானே இருக்கிறான். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? என்ன, நானும் வரனே. என்னையும் கூட்டிட்டு போனேன். என் பிள்ளைய பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நேரத்தை பாருங்கண்ணே, 2 பிள்ளைகளும் என் கூட இல்ல. பெரியவன் மலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் வரவே இல்ல. மலைக்கு போனவன் இன்னும் வரலையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறவ? ஆமாண்ணே, முத்துமலை மலைக்கு போறேன்ட்டு தான் போனா, இன்னும் காணலையே. அது சரி. ஆமா, உன் மருமவ எங்க? அந்த பிள்ளையா பக்கத்து ஊர்ல தான் உங்க பெரியமாவை பார்க்க போயிருக்குது. என்னண்ணே, சென்னைக்கு நானும் வரனே. ஐயோ, நான் வேற விஷயமா போயிட்டு இருக்கிறேன். அள்ளிய கூட்டி வந்துட்டு உடனே அள்ளிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ண போறோம். அதுக்கு தான் கூட்டி ஆற போறேன். கல்யாணமா? என்னத்துக்கு இவ்வளவு அவசரம்? இந்த தமிழ் பையன் அள்ளிக்கு தானே பேசி வச்சிருந்தேன். அந்த குழலை கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். எப்படியாவது அவனை அள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போச்சுல. அதுக்கு தான் கையோட போய் படிச்சதும் போதும் கிழிச்சது போதும்னு கூட்டியார சொல்லிட்டா என் பொண்டாட்டி. அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். நான் வேணா உன் மவன்ட்ட போய் சொல்றேன், உங்க அம்மா கேட்டதா சொன்னிச்சுன்னு. இப்பெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. நான் உன சும்மா பார்க்க போகல, கையோட அள்ளிய கூட்டிட்டு வரதா போறேன். அப்படியா? சரிண்ணே சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன, அப்படியே பிள்ளைக்கு ஏதாவது பண்டம் வாங்கிட்டு போனேன்? உன் பிள்ளைக்கு பண்டத்தை நான் அண்டால வாங்கிட்டு போனோம். சரியான திண்ணி பண்டாராம. என்ன, மருமவனை போய் இப்படி சொல்ற? யாரு அந்த சட்டி மண்டையா? எனக்கு மருமவனா? யாரு? ஓடி போயிரங்கிட்டு. ஐயா, ஏமாவனை பார்த்து சட்டி மண்டங்கிற? ஓமாவ மட்டும் என்ன ரொம்ப அழகுறாதியோ? நல்ல 2 உருண்டை கண்ணையை வச்சு உருட்டி உருட்டி எல்லாத்தையும் ஆந்த கண்ணி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஏய், என் மவளை பத்தி ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான். ஆமா, நீங்க மட்டும் என் மவனை சட்டி மண்டை அப்படி இப்படிங்கிறிய. இறங்கனே, நம்ம ஒரு கணக்கு போடுவோம், ஆனா அந்த ஆண்டவன் வேற கணக்கு போட்டு வச்சிருப்பான். ஏய், இப்ப எதுக்கு நீ இதை என்கிட்ட சொல்ற? சும்மா சொல்லி வச்சனே. இல்ல, ஏற்கனவே என் பெரிய மவன் முத்துக்கு தானே உங்க புள்ள அள்ளிய பாத்துக்கிட்டு கிடந்தோம். அதான் உன் மவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டீல, அப்புறம் என்னத்துக்கு பேசுறவ? பெரிய மவனுக்கு மட்டும் தானே கல்யாணம் ஆயிருக்கு. சின்ன மவன் படிச்சுட்டு தானே இருக்கான். சின்னஞ்சிருசுங்க, செத்த படிச்சுட்டு கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கலாம். எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்கன்னு புரியல. ஓஹோ, பெரிய மவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சோனே சின்ன மவனுக்கு ஏன் புள்ளைய கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? யாரு? அது மட்டும் என்னைக்கு நடக்காது. முத்த கூட ஒரு இடத்துல ஒத்துக்கிடுவேன். ஆனா உன் 2வது பையன் இருக்கான் பாரு, அந்த சட்டி மண்டையன், அவனுக்குலாம் என் புள்ளைய தரவே மாட்டேன். அல்லி, இப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டே இருக்கலாமா? நம்ம தானே பொன்னிக்கு நல்ல தைரியமா இருக்கணும். முடியல மாறா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொன்னி பாவம், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையுமே நினைக்க மாட்டா. ஆனா அவளுக்கு தான் அடுத்தடுத்து அடி விழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு புரியுது அல்லி, எந்த ஒரு விஷயத்தையும் நடந்ததை மாத்த முடியாது. நடந்து போச்சுன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தானே பாக்கணும். சரி கேரு, ரொம்ப நேரமா நீ எதுவுமே சாப்பிடல, ஜூஸ் குடிக்கிறியா? வேணால, பொன்னிக்கு ஆபரேஷன் முடியாம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏய் லூசா, நீ பொன்னிக்கிட்ட தைரியமா பேசணும்னா நம்மளுக்கு தெம்பு வேணும். அல்லே, ஜூஸ் வாங்கிட்டு வரேன், குடிச்சிட்டு தெம்பாரு. அன்பினியாக்கும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அவனும் ரொம்ப நேரமா எதுவுமே சாப்பிடல. பொன்னிக்கு ஒண்ணும் ஆகாதுல, அது நம்ம புள்ள. பாரு எப்படி தெம்பா வருதுன்னு. ஓய், ஏதாவது சாப்பிடுறியா? எதுவும் வேணால. சரி, ஜூஸாவது குடி. ஜூஸ் வேணால, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரு டீ இருந்தா சொல்லு. சரி, என்ன 2 டீனு? மரா, பொன்னிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிரும்ல. பழையபடி அள்ளி அள்ளின்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடி வருவாள. கேரு, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அட, நம்ம பொண்ணு தைரியமான ஆளு. அது பொழைச்சு வந்து நீயும் அதுவும் சேர்ந்து பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்கு கத்தி சண்டையடி தந்தானே தந்தானேன்னு பாட்டு பாடிட்டு ஆடிட்டு தான் இருக்க போறீங்க. வேணும்னா பாருங்க. ஆமா, நேத்து கூட ஹாஸ்டல்ல உட்காந்து இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வரசா ஊருக்கு போனோம். ஊர்ல போய் காட்டுக்குள்ள போய் நம்ம 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருப்போம்ல, அது மாதிரி சுத்தணும்னு. தம்பி, டீ எடுத்துக்கோப்பா. ஆனா ஒண்ணு சொல்றேன் மாறா, அவ குணமாய் வந்ததுக்கு அப்புறமா உடனே சென்னைக்கு கிளம்பிடலாம். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஏண்டா வந்தோன்னு இருக்கு. சரி சரி, பாத்துக்கலாம். இந்த முத டீயே குடி. நீயும் குடி. நான் எனக்கு வாங்கல அல்லி, அன்பினியாக்கு தான் வாங்கினேன். நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரி. தருவேன். இந்த மாதிரி அப்பப்ப சோகமா இருந்தீனா நான் இருக்கேல உனக்கு, எப்ப வேணாலும் வந்து சாஞ்சுக்கோ. என்ன இல்ல இல்ல, உனக்கு ஆதரவா நான் இருக்கேன்னு உனக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ குடி குடி. எப்பா, என்ன சோகமா இருந்தாலும் இதுல எல்லாம் கரெக்டா இருக்காளுகையா.
மேம் சாரும் மேமும் வராங்க. மிஸ்ஸஸ் நீலாம்பரி. ஆதித்யா ஆதித்யா, என்ன குத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்களை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும். எனக்கு அவங்க மேல கோவமா வருது. என்ன அப்படியே குத்திட்டு ஓடினாங்க, நான் பார்த்தேன். ப்ளீஸ் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஹலோ ஹலோ, இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷனே பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கூட கேட்காம எடுத்தோடனே உங்களை குத்துனது யாரு, அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, என்ன மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கு? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் விமனா கூட இருந்துட்டு போங்க, நீங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும்ல. ஏன் ஏன் எனக்கு என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கத்தி பேசுறத நிப்பாட்டுங்க. இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. கத்தி பேசி ஸ்டிச்சஸ்லாம் மறுபடியும் பிஞ்சுக்க போகுது. பரவாயில்லப்பா, சார் தான் ரொம்ப நக்கல் அடிக்கிறாருன்னா சாரோட ஒய்ஃப் அதுக்கு மேல இருக்காங்க. ஓகே ஓகே டாக்டர். ஆதித்யா சொல்லுங்க, என்ன குத்துனவங்கள கண்டுபிடிச்சிங்களா? மிஸ்ஸஸ் நீலாம்பரி, உங்க பையன் எப்படி இருக்கான்? இப்ப எதுக்கு அவனை கேக்குறீங்க? சொல்லுங்க, சும்மா தான் கேக்குறேன். பிரின்சி மேம், அர்ஜுன் எப்படி இருக்கான்? அவன் சாப்பிட்டானா? கால் பண்ணி கேட்டிங்களா? ஐயோ, அவனுக்கு கால் பண்ணி கேளுங்க, அவன் என்ன பண்றான்னு. நான் இங்க நல்லா தான் இருக்கேன்னு அவன் கிட்ட சொல்லுங்க. சூப்பர் நீலாம்பரி, பெஸ்ட் மதர்கான அவார்ட உங்களுக்கு தான் தரணும். பையன் எப்படி இருக்கான்னு தேவையில்ல, புருஷன் என்ன பண்றான்னு தேவையில்ல, நம்ம எப்படி இருக்கோன்னு கூட கவனிக்கல. ஆனா உங்களுக்கு குத்துறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை இப்பவே பழி வாங்கணும், அதானே? எதுக்குங்க நீங்களாம் அந்த உலகத்துல வாழ்றீங்க சொல்லுங்க? இப்படியே காசு பணத்தை வச்சுட்டு பிசினஸ் பண்ணணும், அதுல ஏதாவது பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா பிரச்சனையை நீங்களே உருவாக்குவீங்க. இருக்கும்போது கிடைக்கிற எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்க வேண்டியது. கடைசியில அந்த மண்ணுக்குள்ள போகும்போது எப்படியும் ஒண்ணும் இல்லாம தானே எரிக்க போறாங்க. ஹலோ, என்ன ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்துட்டு ரொம்ப தான் ஓவர் அட்வைஸ் பண்றீங்க? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்படி இருக்கு அதை சொல்லிட்டு அப்புறம் என்ன யார் குத்துனாங்க அதை சொல்லுங்க. மாமா, என்னடாமா? நீங்க கரெக்டான அட்வைஸ தப்பான ஆளுகிட்ட சொல்லிருக்கீங்க மாமா. சோ இவங்க கிட்ட இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். சரிடாமா. ஹே, கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கிளம்புனா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. சிசிடிவியை செக் பண்ணுங்க. ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து உங்களை குத்தி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு மாஸ்கும் ஸ்கார்ஃபும் போட்டதுனால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. மாஸ்கும் ஸ்கார்ஃபும் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து குத்துனாளா? யாரா இருக்கும்? இதுதான் உங்க சிசிடிவில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஹலோ, அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட வேலை தானே, என்ன செக் பண்ண சொல்றீங்க? ஹலோ மேடம், உங்களுக்கு மட்டும் வேலை செய்யறதுக்கு நீங்க வச்ச டிசிபி ஆள் கிடையாதுன்னா இந்த ஊருக்கே நான் தான் டிசிபி. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன தேடி வாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு யாருன்னு கண்டுபிடிப்போம். டாக்டர், நான் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 வீக் ஆகுது ஆகும். காயம் கொஞ்சம் ஆழமா தான் போயிருக்கு. ஸ்டிச்சஸ்லாம் பிரிச்சுட்டு காயெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் போனா போதும். போனா போதுமா? நீங்கெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி எனக்கு இருக்கிற வைக்கிற மாதிரில இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசைதான். மிஸ்ஸஸ் நீலாம்பரி, தி கிரேட் பிசினஸ் விமன், என்னோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு நான் என்ன வெளிய ஃபிளாஷ் நியூஸ்லயா போட முடியும்? உங்க உடம்ப பத்தினா உங்களுக்கு அக்கறை இருந்தா இருங்க, இல்லையா கிளம்பி போய்கிட்டே இருங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. மாமா போலாம், இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் கூட விருப்பம் இல்ல. நீயே சொல்லிட்டீலடாமா, போலாண்டாமா. ஆதித்யா தான் பெரிய மேதாவி மாதிரி பேசுவான்னு நினைச்சா அவன் பொண்டாட்டி அதுக்கு மேல இருக்காளே. இந்த போலீஸும் டாக்டரும் சேர்ந்து ரொம்ப தான் ஆடுறாங்க. கண்டுபிடிக்கிறேன் யார் என்ன குத்துனதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம்ல வைக்கிறேன் ஆப்பு. எப்படி அந்த ஊர்க்காரியா தான் இருப்பா, அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அன்பினியா, சொல்லுங்க. இல்ல பொண்ணுக்கு அவங்க ஆத்தா மட்டும் தானே இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு வார்த்தை போன் அடிச்சு சொல்லிடலாமா? இல்ல சொல்லாம இருக்க கூடாதுல, தப்புல, அதான் கேட்டேன். வேண்டாம், அவங்க ரொம்ப வயசானவங்க. பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்குன்னு ஆக்சிடென்ட் ஆனதை எப்படி மூடி மறைக்க முடியும்? இங்க பாருங்க, ஏற்கனவே நீங்க பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலைதான். இதையும் ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. எங்க பொண்ணு எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆட்டாக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்றேன், இவனுக்கு சொல்றேன்னு ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க. அவங்கள தாங்க மாட்டாங்க. உங்களையும் அடிச்சு போடுறது கூட யோசிக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? இல்ல இப்ப நீங்க என்ன வேணா பேசலாம், நாளைக்கு என்னதானே கேள்வி கேட்பாங்க. இப்ப சாருக்கு அந்த பயம் தானா? அதுதானே உங்களுக்கு பிரச்சனை. அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. எப்படி எல்லாம் பொண்ணிய கேவலப்படுத்தி இருப்பீங்க. இன்னைக்கு அவளை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி அவளுக்கு மண்டையில இருந்து அவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அப்ப நல்லா அனுபவிங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
டாக்டர் டாக்டர் பொன்னிக்கு எப்படி இருக்கு? அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணியாச்சு. அவங்களோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் தான். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கிடைக்கக்கூடிய பிளட் தான். பட் இப்போதைக்கு நம்ம லேப்ல அவைலபிள் இல்ல. பிளட் பேங்க்ல சொல்லியிருக்கோம், சீக்கிரமாவே வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பிளட் வந்துட்டா ஆபரேஷன் பண்றது தான். டாக்டர் என்ன குரூப் சொன்னீங்க? ஏ பாசிட்டிவ். டாக்டர் என்னோட கூட ஏ பாசிட்டிவ் தான். தயவு செஞ்சு என்னோட பிளட்டை எடுத்துக்கோங்க. பொன்னிக்கு எப்படியாவது சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணுங்க. உங்களோட வயசு என்ன? 15. நோ நீங்க இன்னும் மேஜர் கூட ஆகல. 15 வயசுல எல்லாம் பிளட் எடுக்க கூடாது. டாக்டர் நான் கூட ஏ பாசிட்டிவ் தான். நான் பிளட் தரேன். அந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஆபரேஷன் சீக்கிரமாவே ஆரம்பிங்க. ஹோ நீங்களும் ஏ பாசிட்டிவா? ஆமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் as a டாக்டரா உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுக்கிறேன். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நீங்க ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணல? இல்ல டாக்டர். ஸ்மோக்கிங் பழக்கம் எதுவும் இருக்கா? இல்ல எதுவுமே இல்ல. எனி அதர் ட்ரக்ஸ்? இல்ல டாக்டர். அப்போ வாங்க இம்மீடியட்டா உங்க பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து லேப் டெஸ்ட்க்கு அனுப்புறேன். மேட்ச் ஆனிச்சுன்னா உடனே எடுத்துக்கலாம். சரிங்க டாக்டர். நான் நர்ஸ் கிட்ட சொல்றேன். நீங்க கோட்டை மட்டும் கழட்டிட்டு வந்து படுங்க. பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கணும். சரிங்க டாக்டர். இந்த ஆள் என்ன ரொம்ப ஓவரா பண்றான்? எப்போதும் சிடு சிடுன்னு கொடு கொடுன்னு இருக்கிறவன் இன்னைக்கு என்ன ரொம்ப பாசமாவும் அக்கறையாவும் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்ணைய திட்டவும் செய்யறோம். அவன் மேல ரொம்ப பாசமாவும் இருக்கும். இவனுக்கும் பொன்னிக்கும் என்ன சம்பந்தம்?